நிச்சயமாக அவர் உங்களை கைவிடவே இல்லை. உங்க பிரச்சனை தீரல அப்படின்றதுக்காக தான் நீங்க அவருடைய கைய விட்டீங்க. நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? கடவுள் எனக்கு எந்த விதத்திலையும் எந்த உதவியும் எந்த கஷ்டத்தையும் தீர்க்கல, தீர்க்கிறவர் தானே கடவுள் அப்படின்னு சொல்லி மனசுல அவர் மேல கோபத்தையோ வெறுப்பையோ கஷ்டத்தையோ வைக்கிறீங்க. சோ எதை எங்க முன்னாடி வைக்கணும், எதை ரெண்டாவது இடத்துக்கு வைக்கணும்னு ஒரு கணக்கு, அந்த கணக்கின்படி வாழும்போதுதான் உங்க பிரச்சனைகள் தீரும். பிரச்சனை தீரணுன்றதுக்காக கடவுள்கிட்ட வரவங்க பிரச்சனை தீர்க்காம இருக்கிறதுக்கு உண்டான ரகசியத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஸோ எல்லா விதத்திலையும் ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குதுங்க. அந்த டெக்னிக்ஸை சரியா யூஸ் பண்ணா நம்ம நிச்சயமா பிரச்சனைகளை இந்த கடவுள் தீர்ப்பாரு. எல்லாத்தையும் மன உறுதியோட உண்மையான இருந்துதான் நாம் அதை சரி பண்ண முடியும். இதற்கு தேவையான தகுதிகளே மன உறுதியும் உண்மையும் நேர்மையும். கடவுள் மீது வைத்திருக்கும் பக்தி கிடையாது, அன்பு. பக்தி மட்டும் வைக்கிறவங்களுக்கு பெருசா எதுவும் நடக்கல. ஆனா இப்படிப்பட்ட அன்பு வைக்கிறவங்களுக்கு தான் சின்ன விஷயத்தை அவர் செய்யறது இல்லை, மிக பெரிய விஷயத்தை மட்டுமே அவர் செய்து கொண்டு இருக்கிறார். மிக பெரியவர், நல்லவர், உங்க வாழ்க்கைய சரி பண்ணக்கூடிய மிக பெரிய ஒரு வல்லமை நிறைந்தவர் தான் நமது சாயப்பா. ஸோ இந்த பதிவை கேட்கும் போது தான் நீங்க எந்த தப்பை தொடர்ந்து 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 செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்ற வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வழிபாட்டு முறையையும் உங்க வாழ்க்கை முறையையும் மாத்தினாவே அடுத்த 6 மாசத்துக்குள்ள உங்களோட பிரச்சனைகள் அப்படின்றது ஒன்றும் இல்லாமல் போகும். சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சைராமுடைய சூப்பரான ஒரு கொஸ்டின் என்ன தெரியுமா? கடவுளோட அருள் இருந்தும் ஏன் என்ன சுத்தியும் துன்பங்கள் இருக்குது? அப்போ கடவுளுக்கு என்ன பிடிக்கலையா? நான் இந்த ஜென்மத்துல எந்த பாவமும் செய்யல, செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அதற்குண்டான தண்டனையையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ சாய்பாபா வணங்கினதுக்கு அப்புறமும் எனக்கு கஷ்டங்கள் அதிகரிக்குது. கிட்டத்தட்ட 6 மாசமாக போராட்டங்கள் வலிக்குதே தவிர ஒரு குறைஞ்ச மாதிரியோ இல்ல ஆறுதலுக்கு ஒரு நல்ல மருந்தாகவோ எனக்கு கிடைக்கல. எனக்கு புரியலைங்க, ரொம்ப குழப்பமா இருக்குது. நான் போன ஜென்மத்தில் அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேனா? கடவுள் என்ன வெறுக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ அனுப்பியிருந்தாங்க. அதுல நிறைய அழுகையும் இருந்தது. பட் ஒரே விஷயம் சொல்றேன், தயவு செய்து ஆடியோ கொடுக்கும்போது அழாதீங்க. ஏன்னா என்னாலேயே தாங்க முடியாதப்போ சாயப்பாவால தாங்க முடியுமா என்ன? சத்தியமா முடியாது. அழ வேண்டாம். அழுவுறது எந்த இடத்துலையும் நமக்கு மன நிறைவை தரவே தராது. அழுதா பலகீனமாவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சாயப்பாவோட மனசு கஷ்டப்படும்ன்றதுக்காக தான் சொல்றேன். உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன், தயவு செய்து உங்களுடைய அழுகைகளை கொஞ்சம் நிறுத்தி வைங்க. அது மேலும் சாயப்பாவுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். என்னைக்கு ஒரு மனுஷன் சாயப்பாவை தான் நம்பி இருக்க அப்படின்னு நினைக்கிறானோ சாயப்பா அவனை நெருங்கிட்டார்னு அர்த்தம். என்னைக்கு ஒரு மனுஷன் சதா சர்வ காலமும் சாயப்பாவை நினைச்சுக்கிட்டே இருக்கிறானோ அவனை சாயப்பா தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்ப நீங்க அடிக்கடி சாயப்பா சாயப்பா சாயப்பா, எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் சாயப்பா, டயர்டா இருக்கும் போது சாயப்பா, சாப்பிட்டு ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் சாயப்பா அப்படின்னு இயல்பா வருது இல்லை? அப்ப அது இயல்பா வந்தாவே
நீங்க அவரை நினைக்கிற மாதிரி அவரும் உங்களை நினைக்கிறார்னு அர்த்தம். முதல்ல நாம தான் நினைக்கிறோம், அப்புறம் தான் அவர் நம்மளை நினைக்கிறார். நாம அவரை நினைச்சா அவர் நம்மளை நினைப்பார். ரைட்டா? அப்போ அவருடைய அருள் பெற்றவர்களும் பாசமா இருக்கிறவர்களும் தான் சாயப்பாவுடைய உண்மையான குழந்தையா இருக்க முடியும். இங்க இந்த பக்தர்கள் பத்தியே நான் பேசல. சாயப்பாவுடைய பக்தர்கள், அதை தாண்டி அவர் யாருக்கிட்ட ஒரு நெருங்கிய ஒரு பாசம் வச்சிருக்காருன்னா, யாரு அவரை உறவு முறையா பார்க்குறாங்களோ, யாரு அவரை தகப்பன் மூலமா, தாய் மூலமா, நண்பன் மூலமா, இல்ல முதலாளி மூலமா பாசம் வைக்கிறாங்களோ அவருக்கே அவர் முதலிடம் தருகிறார். ஏன் தெரியுமா? நான் இன்னைக்கு அவர் அப்பான்னு அழைக்கும் போது நான் நெருக்கம் ஜாஸ்தி ஆகுது, பாபான்னு அழைக்கும் போது நெருக்கம் குறையுது. இது எனக்கு தான் இந்த ஃபீலிங் வந்திருக்குதுன்னா, இங்க பல பேர் சொல்லியிருக்காங்க 10 வருஷமா 15 வருஷமா நான் பாபா பாபான்னு கூப்பிடுவேன். ஆனா அப்பெல்லாம் இல்லாத ஒரு நெருங்கின பந்தம், ஒரு உரிமை இங்க அப்பான்னு கூப்பிடும் போது எனக்கு இருக்குதுன்னு சொல்லும்போது, நாம சொன்னது, நாம நினைச்சது கரெக்டு தான் அப்படின்னு நமக்கு தோண வைக்கிறார். சோ அவ்வளவு பாசம் அப்பான்னு அழைக்கும் போது, சாயப்பா சொல்லி நெருங்க 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 அவர் நம்ம கிட்ட நெருங்கி வராரு மன ரீதியா. அதுக்காக உங்களை பாபான்னு சொன்னா பலன் இல்லை, அப்பான்னு சொல்லுங்க பலன், அப்படி உங்களை நான் உங்க மைண்டை மாத்தல. இயல்பா எப்போ வருதோ அப்போ அழைச்சிடுங்க, நோ ப்ராப்ளம். அதுக்காக பாபான்னு சொன்னா பவர் இல்லையானா இது முட்டாள்தனமான ஒரு விஷயமா போயிடும். பட் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் சத்தியமும் கிடையாது. இது வேற ரூட்டு, அது வேற ரூட்டு. அதனால பலனை நினைச்சு இப்படி கூப்பிடுங்க அப்படி கூப்பிடுங்க அப்படின்னு நான் அப்பான்ற முறையில நான் கூப்பிட்டாதான் எனக்கு அவர் ஓடோடி உதவிகள் செய்வாருன்னா, நீங்க அப்பான்னு கூப்பிட்டா அவர் உங்களை விட்டுட்டு ஓடிடுவார். ஏன்னா பலனை எதிர்பார்த்து தெய்வத்துக்கிட்ட தொடர்பு சத்தியமா வைக்காதீங்க. பலனை எதிர்பார்த்து தெய்வத்துக்கிட்ட சத்தியமா வைக்க கூடாது. ரைட்டா? சோ நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் பலனை எதிர்பார்த்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். என்ன பெனிஃபிட்ஸ்? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணா நீ எனக்கு என்ன பண்ணுவ? நீ எனக்கு ஏதாவது செஞ்சா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீ எதுவுமே செய்யாதப்போ நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கடவுள்கிட்டையும் அந்த ஒரு பிசினஸ் டீலிங்க வெற்றிகரமா முட்டாள்தனமா நம்ம முடிக்கிறோம். அதனால இயல்பான நிலையில இருந்து அவரை அழைச்சிடுங்க. அந்த நிலையில அழைக்கும் போது உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க, கோவப்படும் போது கூட பொய்யா கோவப்படக்கூடாது. ஆனா என்னுடைய கணவர் பொய்யா கோவப்படுவாரு, அதுவே எனக்கு வெறுப்பா இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த உண்மைக்கு உண்டான ஒரு விஷயமே அது ஒரு கெத்து. உண்மைனாவே கெத்துங்க, உண்மைனாவே 100% கெத்து. அப்ப நீங்க உண்மையா அவரை அழைக்கும் போது அதுவே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதமா மலரும். அதனால எனக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் ஆன்சர் பண்றது கிடையாது. எப்படி அவரை வழிபட்டா பலன் இருக்கும், நான் இப்படி வழிபட்டா எனக்கு என் பிரச்சனை தீருமா அப்படின்னா, நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், சத்தியமா உங்க பிரச்சனை தீராது. பிரச்சனைக்காக கடவுளுடைய கதவை தட்டினீங்கன்னா அந்த கடவுள் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கதவை திறந்து பார்த்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, உன்னை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி மறுபடியும் அந்த கதவை சாத்துவார். நீங்க மறுபடியும் போய் கதவை தட்டுவீங்க, இல்ல சாய்பாபா நான் உங்களுக்கு அதை பண்ண இதை பண்ணு, திரும்பவும் சொல்லுவார் எனக்கு யாருன்னே தெரியாது நீ போ. அப்ப பாவம் செய்யும் போது நான் இருக்கிறத மறந்த, பிரச்சனைகள் இருக்கும் போது நான் இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறியே, பாவம் செய்யும் போது இந்த சாயப்பா உன் கண் முன்னாடி தெரியலையா?
இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது படை எடுத்துட்டு இருக்கியே, இப்ப நான் என்ன பதில் கொடுக்க முடியும்? சோ இதுதான் அவருடைய கேள்வி. இதற்கு உரிய பதில உங்களால சொல்ல முடியுமா? உங்க ஃப்ரெண்டு, ரொம்ப டியர் மோஸ்ட் ஃப்ரெண்டு, அவர் உங்களை மதிக்கல, உங்களை அசிங்கப்படுத்துறாரு, அவமானப்படுத்துறாரு. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது உங்க முன்னாடி நிக்கிறாரு. நீங்க அவரால் நிறைய காயப்பட்டீங்க, நிறைய வலிகளை அனுபவிச்சீங்க. ஆனா இப்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது உங்க மனசு எப்படி இருக்கும்? அதே போலதான் சாயப்பாவுடைய மனசும். அப்போ நீங்க உடனே பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி அவர்கிட்ட அந்த பிரச்சனைய அவர் முடிச்சிட்டாருன்னா மறுபடியும் நீங்க சிக்கிப்பீங்க பிரச்சனைக்குள்ள. சோ கஷ்டப்படுறவனுக்கு தான் அந்த வலி எப்படிப்பட்டதுன்னு தெரியும். கஷ்டப்படாதவன் தனக்கு வலிக்குதுன்னு சொல்லி ஊரெல்லாம் புலம்பிக்கிட்டு தான் மேல ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்துறதுலேயே அவன் தெளிவா இருப்பான். நிறைய வீட்டுல இந்த ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இந்த கணவர்களும் என்ன பண்ணுவாங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்னு தன்னுடைய மனைவி கிட்டையும் தன்னுடைய மகள் கிட்டையும் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சோ மனுஷன் உழைக்கிறான் அப்படின்னா அவன் குடும்பத்துக்காக தான் உழைக்கிறான். பட் அதுவே அவன் பரிதாபமா நினைக்கிறான். அப்போ மனுஷன் உழைக்க விருப்பம் இல்லை, மனுஷன் வெட்டி கதைய பேசி வேதனையை உருவாக்கி அதுல குளிர் காஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கலியுக மனுஷனா இங்க நிக்கிறான். ஸோ இதெல்லாம் என்னோட டியூட்டி. இதை நான் என் குடும்பத்துக்கு கஷ்டமா உழைக்கல, என்னோட குடும்பத்துக்காக, என்னோட மனைவிக்காக, என்னோட குழந்தைக்காக இஷ்டப்பட்டு உழைக்கிறேன். அவங்க சந்தோஷம் எனக்கு முக்கியம், அவங்க சிரிப்பு எனக்கு முக்கியம், உழைக்கிறதுக்கு நான் ரெடின்னு சொல்லி எந்த ஆண்மகன் உழைக்கிறானோ அவனை கடவுள் ஆசீர்வதிக்கிறார், அவனை கடவுள் உயர்த்துகிறார். சோ வழி தெரிஞ்சவன் இன்னொருத்தனுக்கு வழி கொடுக்க மாட்டான். கடவுள் எனக்கு நிறைய வழியை காட்டிட்டு இருக்காரு. ஸோ அதனாலதான் சொன்னேன், அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில இருக்கக்கூடிய சீன் பை சீன்ஸ் சம்டைம்ஸ் ஒவ்வொரு சீன்ஸும் ரொம்ப எமோஷ்னல் ஆகி உடனே ஒரு சாய்ராம் சொன்னாங்க, மாமன்ற ஒரு மூவியை நீங்க பாருங்க அப்படின்னு. ஸோ டெஃபினட்டா அந்த மூவி வெயிட்டிங்ல இருக்கு. ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சுன்னா டெஃபினட்டா நான் பார்ப்பேன். ஏன்னா மனுஷனுடைய எமோஷனல்ஸ் எப்படிப்பட்டதுன்றது பல விஷயங்கள் மூலமா பல டைரக்டர்ஸுங்க நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா அதை நல்ல படத்தை நம்ம நிச்சயமா சப்போர்ட் பண்ணணும். இல்லைன்னா இந்த கஞ்சா கடத்துறது, அதை கடத்துறது, இதை கடத்துறது, அந்த மாதிரி படங்கள் தான் லிஸ்ட் அவுட் ஆகும். நம்மளை முடிஞ்ச அளவுக்கு நல்லதே செய்வோம், நல்லதே ஆதரிப்போம், அந்த கணக்கின் படி நம்ம வாழணுன்றது தான் என்னுடைய விருப்பம். அப்போ கடவுள் உங்களுக்கு பலன் தருவார். வெயிட் பண்ணுங்க, வெயிட் அண்ட் சீ. ஸோ திரும்பவும் சொல்றேன், கடவுளை நீங்க கைப்பிடிச்சிட்டீங்க, 6 மாசமா நீங்க கரெக்டான வாழ்க்கையை வாழ்றீங்க. அப்போ அது 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குதுன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு 34 இல்லை 40 30 to 40 இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. $30 to 40 இருக்கலாம். அப்ப நீங்க சாய்ப்பா கிட்ட ரொம்ப தீவிரமா வரீங்க, தீவிரமா வழிபாடு செய்றீங்க, 1 வருஷம் இருக்கீங்க, 1 வருஷமா தீவிரமா இருக்கீங்க, 1 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ரிசல்ட் இல்லைன்றீங்க. இப்போ இந்த சாய்ராமோட அழுக நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்க மேல பரிதாபப்பட மாட்டேன், நான் யாரு மேலேயும் பரிதாபப்பட மாட்டேன். ஏன் சொல்லுங்க? பரிதாபப்படுற அளவுக்கு நீங்க ஒரு மோசமான வாழ்க்கைய வாழல யாருமே, எந்த மனுஷனும். அவன் ஏழையா இருக்கட்டும், இல்ல பணக்காரனா இருக்கட்டும், படிச்சவனா இருக்கட்டும், படிக்காதவனா இருக்கட்டும், அவனுடைய முழு தகுதி மனிதன். அவையார் சொன்னதுதான், அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. அந்த ஒரு வார்த்தை மட்டும் நிறுத்திக்கலாம், அடுத்த வார்த்தையை நான் பேச விரும்பல.
அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம நான் ஏன் பிறந்தோன்னு சொல்லி முட்டாள் மனிதர்கள் முட்டாள்தனமாக யோசிக்கிறாங்க. முட்டாள் மனிதர்கள் தான் முட்டாள்தனமாக யோசிப்பாங்க. புத்திசாலிங்க புத்திசாலித்தனமா யோசிப்பாங்க. நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா என்ன நீ கஷ்டப்படுற, என்ன கண்டுபிடிச்சிட்ட, கண்டுபிடிச்சதுக்கு என்ன காப்பிரைட் வாங்க போற, ஒண்ணுமே கிடையாது. ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழ்றதுக்கு நான் கஷ்டப்படுறேன்னா நீ கஷ்டப்பட்டு உன் குடும்பத்தை தான் காப்பாத்துற. 10 குடும்பத்துக்கு நீ சோறு போடுறியா? இல்ல. உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கே நீ கஷ்டப்படுறேன்னு சொன்னா அப்ப ஏன் ஒரு பரிதாபத்தை தேடிக்கிற? அப்ப எல்லாரும் உன் மேல பரிதாபப்படணுமா? அப்ப ஔவையார் சொன்னது என்னது? அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. சோ என்னைக்கு உங்களுக்கு அந்த உணர்வு வருதோ, இந்த உலகமே எதிர்த்தாலும் உங்களுடைய சந்தோஷமும் உங்களுடைய கெத்தும் எங்கேயுமே குறையாது, எப்பயுமே குறையாது. அது மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நாம தமிழ் பாடம் படிச்சோம், 100க்கு 100 மார்க் வாங்கணும்னு. படிச்சதை புரிஞ்சு படிச்சிருந்தா, அந்த பொருளை தெளிவா சொல்லி இருந்தா எல்லாருக்கும் புரியும். ஆனா சொல்லும் புரியல, பொருளும் புரியல, வாழ்க்கையும் புரியல, வாழ்க்கையோட தத்துவமும் புரியல, ஏன் வாழறோன்னு புரியல, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கணும் தெரியல, எங்க போய் முடியணும் தெரியல. கரெக்ட் தானே? கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பதில் சொல்லுங்க. நம்ம எந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா அவன் ஓடுறான், நான் ஓடுறேன். அவன் நிக்கிறான், நான் நிக்கிறேன். அவன் பாழும் கிணத்துக்குள்ள விழுந்தா நானும் பாழும் கிணத்துக்குள்ள விழுறேன். சோ இதுதான் மனுஷனுடைய உயர்ந்த பட்ச தத்துவமா இங்க நிக்குது. சோ ஏன், எதற்கு, எப்படி அப்படின்ற ஒரு சென்ஸ் இங்க இருக்கும்போது உங்க வாழ்க்கையில நீங்க போற இடமே வேற இடமா இருக்கும். ரைட்டா? ஏன்னா நீங்க போற இடம் எப்படிப்பட்டதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்க வாழ்க்கை முறையும் மாறும். இல்லைன்னா அதே கதை தான் இங்க தொடர்ந்து நடக்கும். சில பேர் எண்ணங்களை கட்டுப்படுத்த தியானம் பண்றேன்னு சொல்லுவாங்க. எண்ணங்களை கட்டுப்படுத்துறதால தியானம் அமையுமா? அமையாது. எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்கு வந்துதான் சேரும். எண்ணங்களை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தலாமே தவிர அதுலயுமே சக்சஸ் அடைய முடியாது. வழியை ஏத்துக்கிறது தான் வாழ்க்கை. வழியை ஏத்துக்கிட்டாதான் அடுத்த வழி உனக்கு பொறுக்கும். அப்ப வழியை ஏத்துக்கலன்னா நீ இன்னமும் பயப்படுறன்னு அர்த்தம். அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு நீ தெளிவில்லாத ஒரு கோழைன்னு அர்த்தம். நம்ம கோழையா இருக்கிறதுக்கு பிரியப்படுறோமா என்ன? வீரனா இருந்து வீரனா சாகிறது எப்படி? கோழையா இருந்து கோழையா சாவது எப்படி? அப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்லி அழுவுறீங்களே, அப்போ நீங்க 1 வருஷம் தான் டைம் வச்சிருக்கீங்களா? சாய்ப்பா, இந்த 1 வருஷத்துக்குள்ள நீ என்னை உயர்த்திடு, என் பிரச்சனையை தீர்த்திடுன்னு. அப்போ உங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா, என் பிரச்சனையை தீரணுன்றதுக்காக இவர்கிட்ட சரணடைஞ்சேன். அப்ப என் பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா இவர்கிட்ட சரணடைகிறத நிறுத்திடுவேன். ஒரு கேள்விக்கும் ஒவ்வொரு பதில் இருக்கு. ஒவ்வொரு வினையும் எதிர்வினைய கொடுக்கும். என் பிரச்சனை தீரும்னு இது வரைக்கும் தீரலன்னு சொல்றவங்களுக்கு ஒரே பதில், பிரச்சனையை தீர்றதுக்காக இவர்கிட்ட வந்திருக்கலாம். ஆனா அந்த எண்ணத்தை மாத்திக்கலன்னா உங்க பிரச்சனை தீராது. எத்தனையோ பேர் அன்பே சார், ஒரு சாய்ராம் நான் 6 மாசத்துக்கு முன்னாடி ஆடியோ பார்த்தேங்க,
எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டியது இருந்தது. அப்போ என்னை வந்து நிறைய பேர் எங்கள் வீட்டு தெருவில் இருக்கிறவங்கெல்லாம், உன் பிரச்சனை தீரணும்னா இதை செய் அதை செய் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நானும் எல்லா பக்கமும் எல்லா முயற்சியும் பண்ணேன். ஆனால் அப்போ தான் எனக்கு யோசித்தேன், எத்தனை கோயில், எத்தனை பிரார்த்தனை, எவ்வளவு பெரியான வேண்டுதல் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறோம். ஆனால் எதுவுமே எனக்கு இங்கே நடக்கலையே. அப்போ இப்பயாவது நம்ம ட்ராக்கை வந்து சேஞ்ச் பண்ணணும். நல்ல ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், இனி அவரே பொறுப்பு. பிரச்சனைகள் தீர்ந்தாலும் பிரச்சனைகள் தீரலனாலும் நான் இந்த இடத்துல தான் இருப்பேன், இந்த இடத்துல தான் வாழுவேன். அந்த ஒரு நிலையை உங்களால் ஏற்படுத்த முடியும் என்றால் உங்களை வாழ வைக்கவும் முடியும். அப்ப இங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உயிரானது, அற்புதமானது. இத வந்து நீங்க எந்த அளவுக்கு உங்க ஆழ் மனசுல புதைச்சி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியையும் ஒரு வைராக்கியத்தையும் இது ஏற்படுத்தும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏது ஆனாலும் பரவாயில்ல, இங்க தான் நான் இருப்பேன், இங்க தான் நான் வாழுவேன். பிரச்சனைகளுக்காக நான் வரல, என்னுடைய கடவுள் மேல இருக்கக்கூடிய அன்பால, என் கடவுள் மேல இருக்கக்கூடிய காதலால, என் கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையால நான் இங்கதான் நிற்பேன், இங்கதான் வாழுவேன் அப்படின்னு உங்களால உறுதியா சொல்ல முடியும் என்றால் உறுதியாக நீங்கள் வெற்றி பெறவும் முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இங்க நீங்க வாழ போறீங்க. அந்த மாதிரியான மனநிலையை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். இதுவே உங்க வாழ்க்கையோட வெற்றியின் இருப்பிடமா இருக்கும், வெற்றியின் பிறப்பிடமாக இந்த எண்ணம், இந்த வார்த்தை, இந்த வரிகள் உங்க வாழ்க்கையை நிச்சயமாக உறுதிப்படுத்தும். அப்ப கடவுள் உங்களை கைவிடல, பிரச்சனை தீரலன்றதுக்காக கடவுளை நீங்க கைவிட்டீங்க. சாய்பாவுடைய கிருபை எப்படிப்பட்டது அப்படின்னா, சோ ஒரு சாய்ராம் வந்து நம்ம அன்பே சாயில இருக்கிறவங்க தான். அவங்க வந்து வேறு மதம், ஆனா நம்ம ஆடியோவை கேட்பாங்க. பட் அவங்களுக்குள்ள ஒரு தாட் என்னன்னா, இல்லைங்க நான் வந்து கேட்பேன், ஆனா பட் வந்து எனக்கு என்னுடைய கடவுள் மேலதான் அந்த நம்பிக்கை இருக்கு, அதனால நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம், நான் கேட்கறதால தப்பு அப்படின்னாங்க. இல்ல இல்ல, கேட்கறதா தப்பு இல்லை, உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குதோ அந்த கடவுளை நினைச்சு கேளுங்க. நான் வந்து எங்கெங்கெல்லாம் சாயப்பான்னு சொல்றேனோ அங்கெல்லாம் நீங்க அல்லாவை போட்டுக்கோங்க, இல்லை எங்கெங்கெல்லாம் சாயப்பான்னு சொல்லணும் அங்கெல்லாம் நீங்க ஜீசஸை போட்டுக்கோங்க, எங்கெங்கெல்லாம் நான் சாயப்பான்னு சொல்லணும் அங்கெல்லாம் மாதாவையும் வச்சுக்கோங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நேத்து மெரினா பீச்சுக்கு போயிருக்காங்க. போகும்போது அங்க ஒரு கிளி ஜோசியக்காரன் வந்து நீங்க பார்த்துதான் ஆகணும்னு சொல்லி அன்பு கட்டளை போட, அப்போ வந்து சரி இவ்வளவு தூரம் கேட்கிறாருன்னு சொல்லி இவங்க வந்து சரி அப்படின்னு ஒரு கிளி எடுக்க சொன்னா, அவங்க இருக்கிற கம்யூனிட்டி வேற கம்யூனிட்டி, வேற காடு. ஆனா சாய்பா மேல வந்து ஒரு அவங்க கடவுள் மேல இருக்கிறத நம்பிக்கையை வந்து வேற கடவுள் மேல வச்சா அதை அந்த கடவுள் ஃபீல் பண்ணுவார்னு சில பேருக்கு தாட் இருக்கும். இப்போ ஒரு ரெண்டு மனுஷங்க, ஒரு நம்ம ஸ்கூல்ல நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஸோ இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட நீங்க பேசணும்னு நினைப்பீங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசுனா உங்களோட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு கோச்சுப்பாருன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட நீங்க பேச மாட்டீங்க. கரெக்டா?
மோஸ்ட்லி வந்து இந்த பெண்களுக்கு இந்த சென்டிமெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. அது மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட மாதிரியான மனநிலையில வாழ்ந்து வளர்ந்து இப்போ கடவுள் வேற மதத்தில் இருக்கிற கடவுளை நம்ம வழிபட்டா நம்ம மதத்தில் இருக்கிற கடவுளுக்கு கோபப்படுவாரோன்னு பயம். சில பேர் வந்து ஐயோ கஷ்டப்படுவாரோ ஒரு கஷ்டமும் இருக்கும். ஸோ அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு நம்ம 1000 சொன்னாலும் அவங்க வளர்ந்த விதம், அவங்க மனசுல பதிஞ்ச விதம், இதை வச்சு அவங்க அவ்வளோ சீக்கிரம் வர மாட்டாங்க. அப்போ வந்து அந்த கிளி ஜோசியக்காரு இவங்களுக்கு அந்த சாந்தோம் பீச், சாரி மெரினா பீச் இல்லை, சாந்தோம் பீச், அங்கே சர்ச் இருக்கும்ல அந்த பீச். அப்போ வந்து இன்னொருத்தவங்களுக்கு மாரியம்மன் வந்திருக்காங்க, அவங்க ஹிந்து. இவங்களுக்கு வந்து யார் வந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, ரொம்ப வந்து ஒரு மிராக்கிளாகவும் இருந்தது. வந்தது வந்து யாரு, நம்ம ஹீரோ சாயப்பா. சாய்பா ஃபோட்டோ வந்த உடனே இவங்களுக்கும் சரி அவங்க கணவருக்கும் சரி ஒரு பெரிய ஷாக்கிங். என்னடா அது சாய்பா ஃபோட்டோ, சாய்பாபா சரி அவங்க அப்படி தான் மென்ஷன் பண்ணாங்க, சாய்பாபா ஃபோட்டோ வந்திருக்குது, என்ன ஆச்சரியமா இருக்குது, அதிசயமா இருக்குது அப்படின்னு. ஸோ யாருக்கு ஒரு பாசம் இருக்குதோ அவங்களுக்கு அவர் வந்துருவார். அதுக்காக ஒரு மற்ற கடவுளை வெறுக்க சொல்லலை. ஏன்னா நம்ம சாயப்பா வந்து சிவனை வழிபட்டாங்க, அடிக்கடி வந்து அல்லாஹ் மெயினா வந்து அல்லாவையும் அவர் வழிபட்டாரு, ராமனை வழிபட்டாங்க, சிவனை வழிபட்டாங்க. அவர் எல்லா கடவுளும் எல்லா மதமும் ஒன்றே அப்படின்னு நினைக்கிறவர் தான். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு மிராக்கிள் அங்கே நடத்தி வச்சிருக்கிறாருன்னா நீங்க 24 மணி நேரமும் சாயப்பான்னு சொல்ற உங்களுக்கு அந்த மிராக்கிள் நடத்த மாட்டாரா? அப்ப நடத்தாததுக்கு காரணம் நீங்க ஒரு ப்ராப்ளத்துக்காக அவர்கிட்ட சரண்டர் ஆகுறீங்கன்ற ஒரே ஒரு விஷயத்தால மட்டும்தான் இங்க அத்தனை விஷயங்களும் தடைப்படுது. அப்போ உங்க விஷயங்களை வந்து ஒட்டு மொத்தமா அவருடைய பாதத்துல ஒப்படைச்சிட்டா உங்க வாழ்க்கையில இனி வரும் நாட்கள்ல வசந்த காலம் மட்டுமே உங்களுக்கு ஏற்படும். உங்க வாழ்க்கையோட திசையை அது மாற்றும். எங்கேயோ போற தென்றல் உங்க வீட்டை டச் பண்ணாம போகும்போது உங்களுக்கு எவ்வளவு வருத்தம்ன்றது அவருக்கு தெரியாதா? அதனாலதான் சொல்றேன், அவருடைய ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்களை தேடிதான் வருமே தவிர உங்களை விட்டுட்டு போகாது. அப்போ என்னுடைய சாயப்பா எனக்கு எதுவுமே செய்யல, அப்ப என்னை கைவிட்டுட்டாருன்ற கேள்விகள் ஏன் கேட்குறீங்கன்னா அவர் உங்களுடைய பிரச்சனைகளை இன்னும் தீர்க்கவே இல்லை அப்படின்னு. இப்போ பார்த்துக்கோங்க, அவர் மேல அன்பு உங்களுக்கு 2ஆம் பட்சம், ஆனா உங்க பிரச்சனைகளை தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, முதல் பாகத்தை அன்பை வைங்க, 2வது பாகத்தை பிரச்சனைகளை வைங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் 100% இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு மாற்றி வைக்கும்போது டெஃபினட்டா கிடைக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.